கண்டிப்பா அபிராமி சீன் பத்தி அபிராமி சொல்லவே வேணாம். அந்த சீன்ல வந்து இந்த மாதிரி உட்காந்துட்டு பேசுற சீன்ல வந்து அந்த ஹீரோ வந்து இன்டர்வியூ எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு போயிடுவாரு. அப்பதான் ஒரு நிமிஷம் அவன் எப்பவுமே வந்து பிளான் ஏ பிளான் பின்னு வச்சிருக்க மாட்டான். பிளான் சி ஒண்ணு வச்சிருக்கும் போது அந்த சீனை காட்டும்போது ஒண்ணு காட்டுவாங்க, ஒரு எலிவேட் பண்ணுவாங்களா, சூப்பரா இருக்கும். இதெல்லாம் விட படத்துல பிளான் டின்னு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு தெரியுமா? ப்ரொடியூசர். ஐயோ, அந்த அம்மா மட்டும் கிடைச்சாங்க. அதமா நான் ப்ரொடியூசர் பண்ண நான் தான் நடிப்பேன். பிளான் டி படி ப்ரொடியூசர் நான் தான் நடிப்பேன். நான் ஒண்ணே சொல்றேங்க. இப்ப வந்து நம்ம எதுவுமே இப்ப டிஸ்கரேஜ்மெண்ட்னு சொல்ல, பட் ஆனா பிளான் டில இது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஒரு ஹீரோயின் வரும்போது இவங்க ஒரு வாண்டடா வந்திருக்காங்கன்னு தோணுச்சா இல்லையா? அதுதான் என்னோட ஆக்சுவலி இந்த படத்து ஹீரோயின் வேணாம். ஏன்னா ஹீரோவே வந்து அலோன் மாதிரி தான் இருக்காரு. அப்ப சோ வேணாம் ஹீரோயின். நான் வைப்பேன், நீ எனக்கு வச்சாவனா ஒரு ஹீரோட கேரக்டர் பத்தி நம்ம சொல்லலாம். பட் ஆனா இந்த படத்துக்கு நீ சொன்ன மாதிரி ஹீரோயின் தேவையில்ல. ஆனா அது வந்து ஒரு திணிச்சிருக்காங்கன்னு சொல்லிச்சிருக்காங்க. நீங்க வந்து ப்ரொடியூசர் வந்து வாண்டடா நடிக்க வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டேன். ஆனா டைரக்டர் வந்து இவங்களை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக ஒரே ஷாட் அது ஒரு போட்டுன்னு போ ஒரே ஷாட். எனக்கு அந்த சிரிப்பு இருக்கு. இன்னொன்னு என்னன்னா அவரோட இப்ப நீங்க ஒருத்தவங்க வந்து சொல்லிட்டாங்க இதை வந்து இன்புட் கொடுக்குறேன். நான் என் சைட்ல இருந்து ஒரு டைரக்டரா நான் இன்புட் கொடுக்குறேன்னா அதுல ஒரே ஒரு விஷயத்த மாத்தி வச்சிருக்காங்க, 2 ட்வின்ஸ். ஓகேவா? அதுல வந்து டைரக்டரோட விஷயத்த கொஞ்சம் யூஸ் பண்ணி அது ஓரளவுக்கு எனக்கு ஒர்க் ஆச்சு, நான் ஒத்துக்கிறேன் ஆனஸ்டா. அது மாதிரி நீ சொன்ன மாதிரி வச்சதுக்கு ஒரு ஷூட் எவ்வளவு கேட்டுக்கிட்டே இருப்போ ஒரே ஷூட் திறந்தா அந்த சீன்ல எனக்கு அதுக்கே தான் தோணுச்சு. அது டைரக்டர் இல்லாஜிக்காவும் பண்ணுவோம், கேரக்டரையும் முடிச்சு விட்டு போவோம் அப்படின்னு முடிச்சு விட்டு